ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அட்சய திருதியை. இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தா போதும். பணம் கட்டுக்கட்டாக சேரும். எல்லா விதமான செல்வங்களும் உங்க வீட்டுல தாண்டவமாடும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்சய திருதி அன்னைக்கு என்ன வேரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதி அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்ல, லட்சுமி குபேரருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் நீங்க கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அட்சய அப்படின்னா அல்ல அல்ல குறையாத அப்படின்னு அர்த்தம். அட்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவு, சாப்பாடு, பொருள் எதை வைத்தாலும் அது அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்குமா. சொல்ல போனா கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு பசியாற்றுறதுக்காக அட்சய பாத்திரத்தை இந்த ஒரு அட்சய திருதி அன்னைக்கு தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பாண்டவர்கள் அந்த அட்சய பாத்திரத்தை சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது அது தீராம அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டே இருந்துச்சாம். அந்த அளவுக்கு இந்த நாள்ல நம்ம என்ன செயல் செய்யறோமோ அது வளர்ந்துகிட்டே போகும், பெருகிட்டே போகும் அப்படிங்கிறது தான் இந்த அட்சய திருதியை கொண்டாடுறதுக்கான முக்கியமான நோக்கம். அந்த வகையில ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு சரியா 8:49 ஆரம்பிக்கக்கூடிய வளர்பிறை திருதியை திதி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 முடிவடையுது. சரி, தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில 5:40 இருந்து மதியம் 2:12 வரைக்கும் எப்ப வேணாலும் நீங்க அட்சய திருதிக்காக தங்கம் வெள்ளி வாங்கலாம். அதுலயும் 2 நல்ல நேரங்கள் கணிக்கப்பட்டிருக்குது. புதன்கிழமை காலையில 9:30 இருந்து 10:30 வரைக்கும் இந்த 1 மணி நேரம் சிறப்பான நல்ல நேரம். அதை விட்டீங்கன்னா மாலை 4:30 இருந்து 5:30 இந்த 1 மணி நேரமும் சிறப்பான உகந்த நேரம். வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு மகாவிஷ்ணுவுக்கு பூஜை செய்யணும், படையல் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில 6 இருந்து பகல் 11:50 வரைக்கும் நீங்க பூஜை செஞ்சுக்கலாம். புதன்கிழமை 12:01 ராகு காலம். அதை கணக்கு பண்ணி நீங்க உங்க பூஜையை முடிச்சுக்கோங்க. தங்கம் வெள்ளி வாங்குறதோ இல்ல வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள் வாங்குறதோ எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் மதியம் 2:12 வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி ஒருவேளை 2 மணிக்குள்ள வாங்க முடியல அப்படிங்கிறவங்க மாலை 4:30 இருந்து 6:30 இந்த 2 மணி நேரத்தையும் பயன்படுத்திக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். வீட்டுல மகாலட்சுமி பூஜை செய்யலாம். அட்சய திருதி அன்னைக்கு முந்தின நாளே முடிஞ்சா செவ்வாய்க்கிழமையே வீட்டை கழுவி சுத்தப்படுத்தி உங்க வீட்டோட பூஜை அறைய சுத்தம் செய்து எல்லா சுவாமி படங்களுக்கும் சிலைகளுக்கும் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து நீங்க மகாலட்சுமி பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம். தங்கம் வெள்ளி வாங்குறீங்களோ இல்ல மற்ற பொருட்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, அட்சய திருதி அன்னைக்கு நீங்க மகாலட்சுமி தாயாரை பூஜை செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல மகாலட்சுமி வாசம் அதிகமாகும். மகாலட்சுமி தாயார் நடமாட்டம் அதிகமாகும் போது எல்லா விதமான சகல விதமான செல்வங்களும் உங்களை வந்து சேரும். ஒருவேளை இந்த 2025ஆம் வருஷம் வந்திருக்கக்கூடிய இந்த அட்சய திருதி அன்னைக்கு உங்களால பெருசா தங்கம் வெள்ளி வாங்க முடியல அப்படின்னாலும் அடுத்த வருட அட்சய திருதிக்குள்ள உங்க வாழ்க்கை தலைகீழா மாறுவதற்கான யோகத்தை மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் இருக்குல்ல, இந்த ஒரு வேரை இப்ப நாம சொல்லக்கூடிய முறையில் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். எக்கச்சக்கமாக பணம் உங்களை தேடி வரும். எல்லா விதமான செல்வங்களும் உங்க வீட்டுல தாண்டவமாடும். அதாவது தன ஆகர்ஷண மூலிகைன்னு சில மூலிகைகள் நம்ம கூப்பிடுறது உண்டு. அந்த பொருட்களை என்ன செய்யணும்னா உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் காந்தம் போல வசியம் பண்ணி உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்கும். தன ஆகர்ஷண மூலிகை அப்படிங்கிறது அப்படிதான். இந்த வெற்றிலை, துளசி இலை, மாவிலை இது எல்லாமே தன ஆகர்ஷண மூலிகை தான். அதுல ஒரு முக்கியமான ஒரு வேர் இருக்கு. அதுதான் குப்பை மேனி வேர். உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய காலி பிளாட்ல, காலி இடங்கள்ல சாதாரணமா ஒதுக்கப்படக்கூடிய யாராலும் பெருசா கண்டுக்காத ஒரு வேர் தான் இந்த ஒரு குப்பை மேனி வேர். இந்த குப்பை மேனி வேரை மருத்துவத்துக்கு பயன்படுத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதே குப்பை மேனி வேர் பல மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம சேனல்லையே குப்பை மேனி வேறு பத்தியான பல தன ஆகர்ஷண பதிவுகளை நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இது. தன ஆகர்ஷண மூலிகைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு குப்பை மேனி வேற ஏப்ரல் 30ஆம் தேதி இல்லாம ஏப்ரல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க பறிச்சுட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கணும். பறிக்கும் போது வேரோட பறிக்கணும். வேரோட பறிக்கும் போது சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க இந்த குப்பை மேனி வேரோட பிடுங்கணும். ஏன்னா அந்த செடியை நீங்க வேரோட பிடுங்கும் போது அது மூலயமா உங்களுக்கு எதுவும் சாபம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை மேனி செடியை வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு வந்து அதோட இலைகள்லாம் நீங்க கட் பண்ணி போட்டுருங்க. வேர் பகுதியை மஞ்சள் கலந்த தண்ணீர், அதாவது மஞ்சள் தண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல,
அதை கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்? காலை நேரத்துல செய்யற மாதிரி இருந்தா காலை ஒரு 9:30 மணிலேருந்து 10:30 இந்த 1 மணி நேரத்தையோ, மாலை நேரத்துல செய்யற மாதிரி இருந்தா மாலை 4:30 5 மணிக்கு மேல 6:30 மணிக்குள்ள இந்த நேரத்தையோ பயன்படுத்திக்கலாம். வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் போட்டோ சிலைக்கு முன்னாடி நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. பூக்களால் அலங்காரம் செஞ்சு எல்லா வழிபாட்டையும் செஞ்சு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு தட்டுல நீங்க தயார் செய்து மஞ்சள் தண்ணீர்ல வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு குப்பை மேனி வேர் இருக்குல்ல, அத மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு முன்னாடி வைத்து மனசார வேண்டிக்கோங்க. என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார சொல்லுங்க. பண கஷ்டம், மன கஷ்டம், பொருளாதார கஷ்டம், கடன் தொகை தீரணும், எங்கள் பக்கம் தனதானியங்கள் சேரணும்னு எல்லா விதமான விஷயங்களையும் அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிக்கிட்டு மற்ற விளக்குகள்லாம், அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, இந்த விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் உங்க வீட்டுல பூஜை அறையில எரியுதோ அவ்வளவு நேரம் அந்த குப்பை மேனி வேற மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு முன்னாடி அந்த பாதத்துக்கு பக்கத்துல வச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல மற்ற வேலை பார்க்க போறதுக்கு முன்னாடியோ அந்த குப்பை மேனி வேற தயார் செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அத ரூபாய் நோட்டு கூடயும் உங்க வீட்டுல பயன்படுத்தாத தங்க நகைகளை பீரோ லாக்கர்ல வச்சிருப்பீங்க. அது ஒரு மூக்குத்தியா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 2 பொருட்களும் சேர்த்து நீங்க பீரோ லாக்கர்ல வைக்கணும். இப்ப உதாரணத்துக்கு தங்க மோதிரம், தங்க நகைகள் ஏதாவது ஒன்று பீரோல வச்சிருப்பீங்க. அந்த ஒரு நகையையும் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய்ன்னு சொல்லி ஒரு ரூபாய் நோட்டு, அது கூட நீங்க பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் பாதத்துல வச்சு எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு குப்பை மேனி வேர், இந்த 3த்தையும் ஒண்ணா ஒரு கவர்லயோ இல்ல ஒரு பேப்பர்லயோ வச்சு மடிச்சு உங்க வீட்டோட பீரோ லாக்கர் கல்லாப்பட்டி இந்த தங்க நகையெல்லாம் வைக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறதுல என்ன ஆகும்னா, பணம் கூட அந்த குப்பை மேனி வேற இருக்கும்போது இது தன ஆகர்ஷண மூலிகை அப்படிங்கிறதால பணத்தை உங்கள் பக்கம் காந்தம் போல கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி அந்த தங்க நகைகள் கூடயும் இந்த தன ஆகர்ஷண மூலிகையா இருக்கக்கூடிய குப்பை மேனி வேற வைக்கிறதால தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். தங்கம் வெள்ளி வீட்டுல அதிகப்படியா குவியும். அட்சய திதி அன்னைக்கு ஒருவேளை உங்களால தங்கம் வெள்ளி வாங்க முடியலனா கூட இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருடத்துல சித்திரை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த 11 மாதங்கள்ல அடுத்த அட்சய திதிக்குள்ள அதிகப்படியான தங்கம், நீங்க நினைத்து பார்க்க முடியாத தங்கம் வெள்ளியை வாங்கி குவிப்பதற்கான யோகத்தை இந்த வேர் ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனா குப்பையில யாரும் கண்டுக்காம உதாசீனப்படுத்தக்கூடிய இந்த குப்பை மேனி வேரால பலவிதமான யோகங்கள் உங்களை வந்து சேருது அப்படின்னா அதை நீங்க நம்பித்தான் ஆகணும். அவ்வளவு சீக்கிரம் அந்த வேர் கெட்டு போகாது, காய்ந்து போகாது. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த வேரை எடுத்து ஒருவேளை அது காய்ந்து போயிருந்தா யாரு கண்ணையும் படாதவாறு உங்க வீடு பக்கத்துல கூடிய ஆறு, ஏரி, குளம் இல்ல வீட்டுல கிணறு இருந்துச்சுன்னா அந்த கிணத்துல கூட இந்த வேரை தூக்கி போட்டுடலாம். யாரு கண்ணையும் படக்கூடாது, கால்லையும் படக்கூடாது. மறுபடியும் ஏதாவது ஒரு வளர்பிறை திருதியை திதி, ஒரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு 3வது திதியாக வரக்கூடிய இந்த வளர்பிறை திருதியை திதி இருக்குல்ல, அதுல இதே மாதிரி குப்பை மேனி வேற மறுபடியும் தயார் செய்து மகாலட்சுமி தாயார் போட்டோக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு அடுத்த அட்சய திதிக்குள்ள குறைந்தது ஒரு 3 இல்லைன்னா 4 முறையாவது இந்த வேரை நீங்க மாத்திக்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை மாத்தினா மட்டும் போதும். இதை செஞ்சுட்டு கடின உழைப்பையும் கூட போடுங்க. கட்டாயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.